ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது சேனலில் யக்ஞராம சோமயாஜி அவர்களின் தர்மசாஸ்திர பதிவுகளை வெளியிட அனுமதி கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. காஷி யாத்ரா என்கிற தலைப்பில் நாம் செல்லக்கூடியதான காஷி யாத்திரை செய்ய வேண்டியதான முறைகளை விரிவாக பார்த்துன்னு வரோம். தற்போது கயா க்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கு செய்ய வேண்டியதான தீர்த்த ஸ்ராத்தங்களையெல்லாம் செய்து மாத்ருஷோடசி என்று தாயாரை மாத்திரம் உத்தேசித்து செய்யக்கூடியதான 16 பிண்டப்பிரதானங்களை பார்த்துன்னு வரோம். ஏன்னா தாயாருக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாம் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனதிலிருந்து ஆரம்பித்து நம்மை 10 மாதம் கர்ப்பத்தில் சுமந்து நம்மை பெற்றெடுத்து பிறகு தான் சாப்பிடக்கூடியதான ஆகாரங்கள்லேருந்து உருவாகக்கூடியதான தாய்ப்பாலை நமக்கு கொடுத்து வளர்த்து நல்ல புத்தியை நமக்கு சொல்லி நல்லபடி நம்மை ஒரு வளர்த்து ஆளாக கொண்டு வந்து இந்த அளவுக்கு நாம் இருப்பதற்கு காரணம் தாயார் தான். ஆகையினாலே தான் தாயாருடைய கடன் தீரவே தீராது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. இதை பற்றி நிறைய இதிகாசம் புராணங்கள் சொல்கிறது. யாராக இருந்தாலும் தாயாருக்கு கடன்பட்டவர்கள். பகவத்பாதாச்சாரியாளுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம். பகவத்பாதாச்சாரியால் தன்னுடைய தாயார் காலகதி ஆனதும் சந்நியாசியாக இருந்தாலும் கூட தானே வந்து தாயாருக்கு செய்ய வேண்டியதான கர்மாவை செய்து பூர்த்தி பண்ணினார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த அளவுக்கு கடன்பட்டவன் நாம் ஒவ்வொருவரும். தாயாருக்கு செய்ய வேண்டியதை கட்டாயம் செய்யணும். அது எப்படி சந்நியாசி செய்ய முடியும்? சந்நியாசம் வாங்கிண்டாச்சு. சந்நியாசம்னாலே முறையாக அனைத்தையும் விடுவது தானே சந்நியாசம். அப்போது எல்லாத்தையும் விட்டவனுக்கு கர்மாவில் எப்படி அதிகாரம் வரும்? தாயாருக்கு எப்படி கர்மா பண்ண முடியும்? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வரும். தர்மசாஸ்திரம் அதற்கான வழிகளை நமக்கு காண்பிக்கிறது. தர்மசாஸ்திரம் சொல்கிற போது சந்நியாசம் வாங்கின்னு இருக்கார் ஒருத்தர். அவர் ஒரே பிள்ளையாக இருக்கார். அப்படின்னா ஏகபுத்திரன் ஒரே பிள்ளையாக இருந்தால் அவன்தான் தாயாருக்கு பண்ண வேண்டிய கர்மாவை செய்யணும், சந்நியாசியாக இருந்தாலும் கூட அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஆகையினால ஏகபுத்திர விஷயமாக இருந்தால், அதாவது ஒரே பிள்ளை தான், அவனுக்கு ஏதோ சந்நியாசி யோகம் இருந்து சந்நியாசம் கிடச்சி சந்நியாசியாக ஆயிட்டான் அப்படின்னாலும் கூட தாயாருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். தாயாருக்காகனு காஷி யாத்திரை போகணும், சந்நியாசியாக இருந்தாலும் கூட அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது. காஷி யாத்திரை போகணும், தாயாருடைய கடனை குறைக்கிறதுக்காக. தீராது. தாயாருடைய கடன் எப்பொழுதுமே போகாது, குறைக்கலாம். தகப்பனாருடைய கடன் தீர்ந்து போயிடும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. சௌத்ராமணி அப்படின்னு ஒரு யாகம் இருக்குது. சௌத்ராமணி அப்படிங்கிற யாகத்தை செய்தாலோ அல்லது அந்த சௌத்ராமணிங்கிற யாகத்தை முழுமையாக அதற்கான செலவை ஏற்றுக்கொண்டோ நடத்தி வைத்தாலோ தகப்பனாருடைய கடன் தீர்ந்து போயிடும். ஆனால் தாயாருடைய கடன் தீரவே தீராது, குறைக்கலாம். கூடிய வரையிலும் குறைக்கணும். அதற்கு தான் இந்த காஷி யாத்திரை முக்கியமாக தாயாருக்காகனே சொல்லப்படுறது. ஆகையினாலே தான் தாயாருடைய வியோகம் ஆச்சுன்னா உடனே காஷி யாத்திரை போகணும் அப்படின்னு சம்பிரதாயமாக நமக்கு வச்சு கொடுத்துருக்கா. அப்படி அந்த அளவுக்கு நாம் கடமைப்பட்டவர்கள் தாயாருக்கு. அந்த தாயாரை நினைத்து கொண்டு இந்த மாத்ருஷோடசி பிண்டப்பிரதானம் செய்வதற்கு முன்னர் எழுந்து நின்று கொண்டு
கையில் தர்ப்பமும் எள்ளுமாக எடுத்துக்கொண்டு ஜலம் கலந்து விட்டு ஆகர்ப்ப ஞானம் ஆரம்பிய பாலிதோஸ்மி யயாத்விஹ ஆவாஹயாமி த்வாம் மாதா குஷபிருஷ்டை ஸ்திலோதகைஹி அப்படின்னு இந்த தாயாருக்காக பிண்டப்பிரதானம் செய்யக்கூடியதான இடத்துல விடணும். எள்ளும் ஜலமுமாக கலந்து தர்பையை கையில் வைத்து கொண்டு விடணும். தர்பையை ஏன் கையில் வச்சுக்கிறோம் அப்படின்னா, தர்பையில் அமிர்தம் இருக்குது. அமிர்தம் என்றால் மரணத்தை நமக்கு ஏற்படுத்தாத நிலையை கொடுக்கக்கூடியது தர்ப்பம் என்கிற ஒரு புல் வகை. அதில் அமிர்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் ஜலம் கலந்து விடணும். விட்ட பிறகு தாயாருக்காக இந்த மாத்ருஷோடசின்னு 16 பிண்டப்பிரதானங்களை ஆரம்பித்து செய்யணும். ஒரு பிண்டமாக எடுத்துக்கொண்டு தாயார் நமக்காக பட்டதான கஷ்டங்களை நினைத்து கொண்டு செய்யணும். முதல் பிண்டப்பிரதானம் கர்ப்பஸ்ய தாரணே துக்கம் விஷமே பூமி வர்த்மனி தஸ்ய நிஷ்கிரயனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம். கர்ப்பஸ்ய தாரணே துக்கம், நம்மளை கர்ப்பத்தில் சுமக்கறாள் தாயார். நாம் கர்ப்பத்துக்கு வந்த பிறகுதான் தாயாருக்கு துக்கமான இல்லை. நாம் கர்ப்பத்திற்கு வருவதற்கு முன்னரிலிருந்தே தாயாருக்கு சிரமங்கள் ஆரம்பமாயிடுறது. லோகத்தில் பார்க்குறோமே, கல்யாணம் ஆயிடுத்துன்னா உடனே எப்போ குழந்த அப்படின்னு அடுத்தது ஆரம்பமாயிடுறது. குழந்தை பிறக்கணும் அடுத்ததாக அப்படிங்கிறதுக்காக தனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, வேணுமோ வேண்டாமோ, முடியுமோ முடியாதோ, இதையெல்லாம் எதையும் எதிர்பாராமல் எப்போ குழந்தைன்னு சொந்தங்கள்லாம் கேட்க, மாமியார் ஒரு மாதிரியாக நம்மள்கிட்ட நடந்துக்க, அப்படி இதையெல்லாம் சகித்து கொண்டோ ஒரு கர்ப்பமானது சரீரத்தில் உற்பத்தி ஆயிடுது. கர்ப்பத்தில் ஒரு ஜீவன் உற்பத்தி ஆயிடுது. அந்த ஜீவன்தான் நான். அப்படி நாம் உற்பத்தி ஆனதிலிருந்து ஆரம்பித்து டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்ன உடனே நமக்கு நியமங்கள் கட்டுப்பாடுகள் ஆரம்பமாயிடுறது. நிறையா வேலை செய்யணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யணும், ஆகாரங்களை குறைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நியமங்கள் ஆரம்பமாயிடுறது. சுதந்திரமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்னு விஷமே பூமி வர்த்மனி, எல்லா விஷயங்களிலும் ஒரு கட்டுப்பாடுகள். நடக்கிறதுல வேகமாக நடக்கப்படாது, ஓடப்படாது, ரொம்ப நேரம் முழிச்சுன்னு இருக்கக்கூடாது, காலத்தில் ராத்திரி படுத்துக்கணும், காலம்பர காலத்தில் எழுந்திருக்கணும், பகலில் அதிக நேரம் தூங்கப்படாது, மாடிப்படி ஏறி இறங்கணும், ரொம்ப ஏறி இறங்கப்படாது. இப்படியெல்லாம் நியமங்கள் நமக்காக தானே. இவ்வளவு நியமங்களை தாயார் எதற்காக கடைபிடிக்கிறா? நமக்காக, எனக்காக. தஸ்ய நிஷ்கிரயனார்த்தாய, அப்படி எனக்காக இவ்வளவு நியமங்களை கடைபிடிக்க ஆரம்பித்ததான தாயாருக்காக இந்த பிண்டப்பிரதானத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு முதல் பிண்டப்பிரதானத்தை பண்ணணும். தஸ்ய நிஷ்கிரயனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம் அப்படின்னும் சொல்கிறதுண்டு. தஸ்ய நிஷ்கிரயனார்த்தாய மாதுஃப் பிண்டம் ததாம்யஹம் அப்படின்னும் சொல்கிறதுண்டு. தஸ்ய நிஷ்கிரயனார்த்தாய மாத்ரே பிண்டம் ததாம்யஹம் அப்படின்னும் சொல்கிறதுண்டு. 3 வழக்கங்களும் இருக்குது. அப்படி முதல் பிண்டப்பிரதானத்தை பண்ணணும். 2வது பிண்டப்பிரதானத்திலிருந்து அடுத்த பதிவில் பார்ப்போம்.